அத்தனைக்கும் ஆசைப்படு தொடர்கிறது. எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அதன் பின்விளைவுகளையும் வேதனை இல்லாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராயிருந்தால் ஆனந்தமா இருக்கணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது இந்த குடிக்கிறவங்க சொல்றது இதுலயே எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்லை, இந்த ஆனந்தத்தை நான் ஏன் தவிர்க்கணும்? தவிர்த்து கூடாது. நான் அதுக்கு அவர் ஆனந்தத்தை பத்தி எதிர்ப்பு இல்லை. நமக்கு பிரச்சனை என்னன்னா, அது ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனந்தமா இருக்குங்க, அடுத்த நாள் தலைவலி வருதே. அதுக்கு பதில் 24 மணி நேரம் எப்படி குடிச்சே இருக்கிறது எப்படி நான் கற்றுக் கொடுக்கலாம் தான் நான் இருக்கிறேன். 24 மணி நேரம் குடிச்சாலும் தலைவலியும் வராது, கோபமும் வராது, ஆரோக்கியமும் கெட்டு போகாது. ஆரோக்கியம் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகும். 24 மணிக்கு குடிச்ச மாதிரியே இருக்கும், விழிப்பாகவும் இருக்கும், திறமையும் குறைஞ்சு போகாது. இப்போ குடிக்கிறதுனால திறமை குறைஞ்சு போகுது, உயிர் குறைஞ்சு போகுது, ஆயுர் குறைஞ்சு போகுது. ஒரு கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்குது. அது டெய்லி ஆனந்தம் வருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் அதுலயே ரொம்ப துன்பம் வந்துடும். இந்த சராசரி மனிதர்கள் வந்து அடிப்படை வாழ்க்கைக்காகவே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சாலே அவங்களுக்கு நேரம் பத்தாத ஒரு நிலை ஒன்று இருக்கு. நம்ம சொல்றது வந்து மிக சராசரியான வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒதுக்கிட்டு தியானம்னோ இந்த மாதிரியான யோகாவோ இதை பண்றதுக்கான அடிப்படையில நேரமே அவங்களுக்கு இல்லாம இருக்கு. அவங்க எப்படி இதை அடையிறது? தியானம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு எப்படி அர்த்தம்னா, யாரோ ஒருத்தர் காட்டுல போயிட்டாங்க, கண்ணுக்கு பட்டி கட்டி போயிட்டாங்க, காட்டுல போயிட்டாங்க, எல்லாம் முழுகில எல்லாம் குத்துதா இருக்கு. ஐயோ அந்த கண்ணை பட்டி கழட்டியானா, ஐயோ எனக்கு நேரம் இல்லைன்னு அப்படியே போறான். கண்ணு பட்டி கட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்ன முள்ளெல்லாம் குத்துது எனக்கு கனி. இப்போ இது இப்படிதான் இது செயல். எந்த லேபரா இருந்தாலும் மத்தியானம் 1 மணி நேரம் இடைவெளி கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் சாப்பாடு நேரத்தில் நமக்கு இடைவெளி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடே இல்லாமல் போகுது எவ்வளவோ நாள் நமக்கு. அவருக்கு அப்படி இல்லையே, என்ன இருந்தாலும் சாப்பாடுக்கு 1 மணி நேரம் இடைவெளி கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் அவர் சாப்பிட்றாங்களா? அவர் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, 10 நிமிஷத்துல வாயில போட்டுடுவாங்க. 15 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. இன்னும் 45 நிமிஷம் இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்க எரிச்சலா கோபமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்ககிட்ட 100 பேர் இருக்கிறாங்க, ஏதோ விளக்காக வர்றாங்க, அவர் மேல திட்டுறது, கத்துறது, அடிக்கிறது எல்லா இடத்துலயும் நடக்குதா இல்லையா? எதுக்கு? தியானம்ன்றது இல்லாததுனால. சமூகத்துக்கு சினிமா அவசியமா? சமூகத்துக்கு இந்த சினிமாங்கிற ஒரு 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 உத்தி வந்து அவசியமா? அந்த ஊடகம் அவசியமா? இப்போ இது ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸ், எல்லா கண்ணு காது எல்லாமே அதுலயே இருக்கு. இதனால அதோடைய இம்பேக்ட் ஒரு மனிதன் மனத்துல ரொம்ப ஆழமா போகுது. இந்த மாதிரி ஒரு கருவி நம்ம கையில இருக்கிறப்போ நாம் இது மனிதன் நன்மைக்காக உபயோகப்படுத்த முடியும், இல்லை மனிதன் அழித்தலுக்காக நாம் உபயோகப்படுத்த முடியும். பிரத்தியொரு கருவியும் இப்படிதான். நாம் ஒரு கத்தி வச்சா இதில் ஒரு சர்ஜரி பண்ணி யாரோ உயிர் காப்பாற்றலாம், இல்லை யாருனாலும் உயிர் எடுக்கலாம், 2 பண்ண முடியுமே. சினிமாவும் அந்த மாதிரி கத்தி தான். சினிமானால மனிதர் நல்லா வாழ்றதுக்கு ஒரு கருவியா நாம் உருவாக்க முடியும், இல்லை இருக்கிற வாழ்க்கையும் கெட்டு போய் எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் மனிதர் வன்முறை அது இது கொண்டு வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்ப பொருளாதாரத்து ஈடுபாடு இருக்கிறதுனால நீங்கள் அதில் போட்டிங்க 10 கோடியோ 20 கோடியோ அது போட்டிங்க, உங்களுக்கு இப்போ மித்த நோக்கங்கள் எல்லாம் மறந்து போய்டு. எனக்கு என்ன எப்படியோ அது வந்தால் திரும்பி வரணுமே, அது இல்லைன்னா உங்கள் சினிமா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பொருளாதாரத்து ஒரு நிர்பந்தம் அதில் இருக்கிறதுனால நிறைய பேர் சமூகத்துக்கு என்ன நல்லது செய்யலான்ற தைரியமே அவருக்கு வரலன்னு நினைக்கிறேன். நோக்கம் இருந்தாலும் அவர் மனத்தில் செய்யறதுக்கு தைரியம் வரலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு என்ன பர்சனலாக எடுத்துட்டேன், ஒரு 10 படத்தில் ஒரு 8 படங்கள் நான் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிற படங்களாக தான் எடுத்து அது எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி பொருள் நஷ்டம் என்னால் வந்து தொடர்ந்து செய்ய முடியல. பொதுவாக வியாபாரிகள் தான் எங்கள் சினிமாவுக்கு வராங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி வியாபாரத்துக்கு நடுவில் மெசேஜ் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லைன்னு ஒரு சூழ்நிலைக்கு என்ன புரிய வச்சுறாங்க. இப்போ நான் அதுக்கு முயற்சி பண்ணி நான் அதில் வந்து தோற்று திரும்ப வேண்டியதாக இருக்குது. காரணம் வந்து மறுபடியும் பொருளாதாரம். ஸோ அதனால் நல்ல சினிமா பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கூட பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் அந்த கேள்வி பதில் நீங்களே அதே சொல்லிட்டீங்க. ஸோ அங்கே வந்து அது தவிர்க்க பொருளாதாரத்து நிர்பந்தம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நல்ல படம் பண்ணணும்னா வெறும் பட்ஜெட்னாலேயே நல்ல படம் ஆகுது இல்லை, நிச்சயம் மனிதனுடைய திறமைனால. இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, நம்ம நாட்டில் இந்த சினிமாக்காக இருக்கிற ட்ரைனிங் ஃபெசிலிட்டி பத்தாது. ஸோ நிறைய ஞானிகள் இமயமலைக்கு பக்கத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத ரூபமாக அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சராசரி வாழ்க்கைக்குள்ளவே வரமாட்டாங்க. அதனால என்ன விதமான லாபம் இருக்கா?